ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura. பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் 1க்கு 2 முறை வந்து சரகத்தினுடைய எஸ்பியை சந்தித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. 3வது முறையாக சகோதரர் சிடிஆர் நிர்மல்குமார் டிஜிபி அலுவலகம் செல்ல தேவையில்லை. அப்போ இதிலேருந்தே உங்களுக்கு புரியணும், இங்கே எதுவும் கட்டமைக்கலாம் நடக்கக்கூடியது தான். அது வந்து எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இயக்கமாக கட்டமைச்சது எத்தனை வருஷமாக இருக்குது? 30 ஆண்டுகள் இருக்குல்ல. அப்போ அதை பற்றி பேசணும்ல, அதை பற்றி பேச மாட்டார். ஆனால் தான் 14 ஆண்டுகள் இந்த மக்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னாரு. மறுக்கலை. 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் என்ன? தலைவர் தளபதி அவர்கள் முதல் மாநாடு பிரகடன மாநாடு நடத்தி 2வது மாநாடு நடத்துவதற்கு 3 மாதத்துக்கு முன்னாடி உங்களுடைய கொள்கையை காற்றில் பறக்க விட்டீங்க. என்ன கொள்கையை பறக்க விட்டார்? உங்களுடைய கொள்கை யார், எதிரி யார்? தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒன்று 14 வருஷம் கழிச்சு ஆரம்பிப்பாங்க. அதை எதிர்த்து தான் நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஆரம்பிச்சிங்களா? இன்றைக்கும் அவர் திமுக தான் சார் விமர்சிச்சிருக்காரு. யார்? அவர் திரு சீமான் அவர்கள். எங்கே என்ன விமர்சிச்சுட்டு இருக்கீங்க? அவர் திட்டம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன காலை உணவு திட்டத்தை கூட இன்னைக்கு விமர்சிச்சிருக்காரு. அவர் ஒன்றும் திமுக ஆதரவாக ஒன்றும் பேசல சார், விஜய்க்கு எதிராக தான் பேசுறாரு. இங்கே பாருங்க, அதை வந்து நீங்கள் ஏன் வந்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஸ்டாலின் கூட சொன்னார், என் குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்க, ஆட்சிக்கு பொறுப்புக்கு வரமாட்டாங்க, கட்சிக்கு வரமாட்டாங்கன்னு. யாரும் வரலையா? வந்தாங்களா? வரலையா? அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்துட்டானா இல்லையா? அதுதான் ஒட்டுமொத்த கலைஞர் அவர்களுடைய குடும்பமே அங்கே இருக்கா இல்லையா? திரு விஜய்க்கு அப்புறம் திரு ஜேசன் விஜய் இன்னைக்கு சினிமாவுக்கு வந்த மாதிரியா? இப்போ 70 ஆண்டுகால ஆணிவேரை புட்டிங்கி எறிகிறதுக்காக 55 ஆண்டுகள் ஆணிவேர்களையும் அந்த திராவிட மாடல்லையும் உங்களுடைய திராவிட மாடலை இவர் ஒடுக்கலை. திராவிட மாடல்ன்ற போர்வையில் இருந்துக்கிட்டு அநியாயமும் அக்கிரமும் செய்யக்கூடிய இதை தட்டி கேட்குறாரு. உங்களை நான் இல்லைன்னா நீ இல்லைன்னா நானும் பங்காளி சண்டைகள் மாதிரி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்க ஆட்சியினுடைய முறை. அதை மாற்றணும்னு தான் வந்து நிற்கிறேன். இது எல்லாமே பிரச்சாரத்தில் 15 நிமிஷத்தில் பேசிடுவாரா யார்? திரு விஜய் அவர்கள். சரி, யாரா வேணா இருக்கட்டும் சார், செந்தமிழன் சீமானா கூட இருக்கட்டும் சார். ஆமாம், நீங்கள் உங்கள் அரசியலை பண்ணுங்கன்னு தான் நான் கேட்குறேன். நாங்கள் அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அரசியல் சொல்லித்தரத்துக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறோம். உங்களுடைய அரசியலை நீங்கள் பண்ணி ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட உங்களுக்கு வாங்குறதுக்கு தகுதி இல்லை. நீங்கள் எதுக்கு எங்களுக்கு வந்து அரசியல் சொல்லித்தரீங்கன்னு கேட்குறேன். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். சார், திரு விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டார். 13ஆம் தேதியிலேருந்து திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறதா ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வந்துருச்சு. அதுக்கு வந்து போலீஸ் தரப்பில் வந்து பல்வேறு நெருக்கடிகள், நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் பல்வேறு நிபந்தனைகள்லாம் வந்திருக்கு சார். ஏன்னா பல்வேறு கட்சிகளுக்கு, குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கெல்லாம் நிறைய நெருக்கடியை சந்திச்சிருக்காரு. இதில் விமர்சனம் என்ன வருதுன்னா, இவங்க சும்மாவே ஆளுந்தரப்பில் வந்து ஒரு குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து குற்றச்சாட்டுறாங்கன்ற விமர்சனம் வருது சார். அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது உண்மையிலேயே நெருக்கடி தானா, இல்லை வந்து இது கட்டமைக்கப்படுதா தாவேகா தரப்புலேருந்து? இல்லை, தாவேகா தரப்புலேருந்து கட்டமைக்கணுன்ற எந்த ஒரு விஷயமுமே இல்லையே. நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் 1க்கு 2 முறை வந்து சரகத்தினுடைய எஸ்பியை சந்தித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. 3வது முறையாக சகோதரர் சிடிஆர் நிர்மல்குமார் டிஜிபி அலுவலகம் செல்ல தேவையில்லை. அப்போ இதிலேருந்தே உங்களுக்கு புரியணும், இங்கே எதுவும் கட்டமைக்கலாம் நடக்கக்கூடியது தான். அது வந்து எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சிக்கு வாயை வாடகைக்கு விடக்கூடியவர்கள், ஆளும் கட்சிக்காக நாங்கள் வந்து எதிரான கருத்துக்களை தான் பேசுவோம், மக்கள் பக்கம்தான் பேசுவோம்னு சொல்லிட்டு ஆளும் கட்சிக்கு ஜாலரா அடிக்கக்கூடியவர்கள், விலை போனவர்கள் செய்யக்கூடிய பேசுகிறவங்கள சொல்கிறோம். விலை போனவர்களையும் ஆளும் கட்சியை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தவர்களும், தன்னுடைய கொள்கையே ஆளும் கட்சிக்கு எதிரானது, திமுகவுக்கு எதிரானது அப்படின்னு கட்டமைப்போடு பேசியவர்கள் எல்லாமே இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை உடைக்க இருக்கக்கூடிய 70 ஆண்டுகளினுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்க போகுதுன்றத உடனேயே திமுக இவர்களை போன்றவர்கள்லாம் வாடகைக்கு வாங்கி இப்போ அவர்களுடைய முகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் பாலகிருஷ்ணன் பேசுவார், இவர் முத்தரசன் அண்ணன் பேசுவார். அதுக்கப்புறம் அவர் மாறினதுக்கப்புறம் ஒரு சண்முகம் பேசுவார், தமிழக வாழ்வுரிமை அண்ணன் வேல்முருகன் பேசுவார், தொடர் வன்னியரசு அவர்கள் பேசுவார், அண்ணன் திருமா அவர்கள் பேசுவாங்க, அண்ணன் ஜவாஹர்லால் அவர்கள் பேசுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ சமீபத்தில் வந்து சேர்ந்த அண்ணன் அன்சாரி பேசுவார், தனியரசு பேசுவார்.
ஏன் கருணாசு பேசலையா? கருணாசு மிகப்பெரிய அரசினுடைய தமிழகத்தினுடைய வரலாற்றை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி இல்லையா? அவர் விஜய் பேசுவாரு. அவர்களை எதிர்த்து திமுக சொன்னதுனால தான் இவங்கெல்லாம் பேசுறாங்கன்றதுக்கான அர்த்தம் இல்லைல்ல சார். இல்லை, ஏன் அப்போ இதுக்கு முன்னாடி உங்களால் பேச முடியலன்னு கேட்குறேன். இதுக்கு முன்னாடி உங்களுடைய பேச்சு அப்படி இல்லையே. சீமான் அண்ணன் அவர்களுடைய பேச்சு கடந்த காலங்களில் எப்படி இருந்தது? திரு விஜய் வந்தும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை சார். அரசியல் விமர்சனம் வரவேற்கக்கூடியன்னு சொல்லிட்டோமே அன்னைக்கு. விமர்சனங்கள் எங்களை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய கண்ணாடின்னு சொல்லிட்டோம். புரியுதுங்களா? உங்களுடைய தரம் தாழ்ந்த விமர்சனத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் கோடிட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, மக்களுக்கு புரியணும் இல்லை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தது எல்லாம். உங்களுடைய நோக்கம் என்ன? அண்ணன் அவர்கள் சீமான் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியினுடைய கொள்கை என்ன, நோக்கம் என்ன? ஒரு வருஷம் 1.25 வயசு 1.5 வயசு 2 வயசுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. 2 வயசு கட்சி தான். 30 ஆண்டுகால மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்க மக்கள் இயக்கமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். அதை ஒத்துக்கிறீங்களா? கட்சி 2 ஆண்டுகள் கட்சி தான். இயக்கமாக மக்கள் இயக்கமாக கட்டமைச்சது எத்தனை வருஷமாக இருக்குது? 30 ஆண்டுகள் இருக்குல்ல. அப்போ அதை பற்றி பேசணும்ல. அதை பற்றி பேச மாட்டார். ஆனால் தான் 14 ஆண்டுகள் இந்த மக்களுக்காக நிற்கிறேன் அப்படின்வார். மறுக்கலை. 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் என்ன? தலைவர் தளபதி அவர்கள் முதல் மாநாடு பிரகடன மாநாடு நடத்தி 2வது மாநாடு நடத்துவதற்கு 3 மாதத்துக்கு முன்னாடி உங்களுடைய கொள்கையை ஏன் காற்றில் பறக்க விட்டீங்க? என்ன கொள்கையை பறக்க விட்டார் சார்? உங்களுடைய கொள்கை யார், எதிரி யார்? தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒன்று 14 வருஷம் கழிச்சு ஆரம்பிப்பாங்க. அதை எதிர்த்து தான் நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஆரம்பிச்சிங்களா? இன்னைக்கும் அவர் திமுக தான் சார் விமர்சிச்சிருக்காரு. யார்? அவர் திரு சீமான் அவர்கள். என்ன விமர்சிச்சுட்டு இருக்கீங்க? அவங்க திட்டம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன திட்டம்? காலை உணவு திட்டத்தை கூட இன்னைக்கு விமர்சிச்சிருக்காரு. அவர் ஒன்றும் திமுக ஆதரவாக ஒன்றும் பேசல சார். விஜய்க்கு எதிராக தான் பேசுறாரு. இங்கே பாருங்க, அதை வந்து நீங்க ஏன் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இங்கே நாட்டினுடைய நிலைமை படுபாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. 1000 கோடி கக்கூசு ஊழல், அதை பற்றி பேசுவீங்களா? டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுவீங்களா? இருக்கக்கூடிய மது ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல பேசிட்டு கடந்து போகிறது இல்லை. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றம் நீங்கள் வந்து 14 ஆண்டுகளாக இருந்து தான் இன்றைக்கி 8.4% வாக்குகளை எடுத்திருக்கீங்க. புரியுதுங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய வாக்குகளினுடைய சதவீதம் என்னன்றது தெரியும். குறிப்பிட்டு சொல்லணும்னா 2017க்கு அப்புறம் நடந்த தேர்தலுக்கு பிறகு தான் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் இங்கே தமிழகத்தில் நடந்ததுக்கு பிறகு தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும்னு நினைத்தவர்கள் அந்த பக்கம் போனார்கள். அங்கே கொஞ்சம் பேர் வாக்குகள் செலுத்தினாங்க. அந்த போராட்டத்திலேயே அவர் கலந்துக்கிட்டாலும், அதற்கு முன்னாடி அவர் வந்து தமிழ் தேசியம் பேசியிருந்தாலும், ஈழ விடுதலையை பேசியிருந்தாலும் அவர் மீது நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாதனுடைய காரணமாக தான் அவருக்கு பக்கம் மிகப்பெரிய வாக்குகள் எல்லாம் போகலை. 50% ஆண்களுக்கு, அதை 50% பெண்களுக்குன்னு எல்லாமே சொன்னார். அவர் வந்து கொண்ட கொள்கையில் எதுலேயுமே உறுதியாக இருக்க மாட்டார். அதனால் மக்கள்லாம் அவர் பக்கம்லாம் பெரிய ஒரு மாற்றம்லாம் இல்லை. இன்றைக்கி தலைவர் தளபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கட்டமைச்சிட்டாருன்றது தெரியுது. காசு கொடுக்காம, அவர் காசு கொடுத்து கூட்டம் கூட்டினாருன்னு நான் சொல்ல வரல. காசு கொடுக்காம இன்றைக்கி மக்கள் வந்து தலைவர் தளபதியை பார்க்குவதற்காகவும் மாற்றம் இந்த மண்ணில் வேணும் அப்படின்றதுக்காகவும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக வந்து நிற்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து பயப்படக்கூடிய கூட்டமாக தான் இந்த ஆளும் தரப்பும் ஆண்ட தரப்பும் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் சரியாக சொன்னீங்க சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து 2007ஆம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்தில் வந்து ரசிகரோ யாரோ ஒருத்தர் வந்து திரு விஜய் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு புது முகத்துக்கு, ஒரு புது டேரக்டருக்கு நீங்கள் சான்ஸ் கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு. அவர் வந்து எப்படிப்பா, அனுபவம் எல்லாம் எப்படி கொடுக்கறது அப்படின்றவர் அந்த கேள்வியை திரு விஜய் அவர்கள் முன்வைக்கிறார். நான் என்ன கேட்க வரேன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இல்லை, என்ன இதை, அதாவது நல்ல ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது அனுபவமே இல்லாத, இல்லை அதான் ஒரு அனுபவம் இல்லாமல், இங்கே பாருங்க, அனுபவமே இல்லாத ஒருத்தருடைய கேள்விக்கு அனுபவமே இல்லாமல் ஒரு கதையில் புதுசாக ஒரு ப்ரொடியூசர் வந்து கொண்டு வராங்க ஒரு டைரக்டருக்கு அப்படின்னு சொன்னால் எந்த தயாரிப்பாளர்களும் முன் வர மாட்டாங்க. புரியுதுங்களா? படம் அவர் எடுக்கக்கூடிய படம் கிடையாது. அப்போ தயாரிப்பாளர்கள் முன் வந்தால் தான் அவரால் நடிக்கவே முடியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நீங்க திரைத்துறையும் தயாரிப்பாளர் சொல்ல சார், அவரே அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு. யாருக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு கேட்கிறாரு. இயக்குனருக்கு தானே. திரு விஜய் அவர்கள் நடிப்பீங்களான்னு கேட்கிறாரு. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். இயக்குனருக்கும் அந்த நடிக்கக்கூடியதுக்கு பணம் எங்க இருந்து வரும்? தயாரிப்பாளர் தானே. எந்த தயாரிப்பாளர் வருவாங்க? அவர் எந்த படத்தையும் தயாரிச்சு வெளியிட, அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம்ல சார். அப்ப எந்த விஜய் அவர்கள் சொல்லியிருக்கலாம்ல, நான் நடிக்க தயார், ஆனா ப்ரொடியூசர் வந்து ஒத்துப்பாங்களான்னு தெரியலப்பா. இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தா நீங்க சொல்ற கேள்விக்கு பாருங்க, அதுதான் சொல்றேன். அரசியலையும் சினிமாவையும் நீங்கள் ஒப்பிட்டு தான் பேசணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒவ்வொன்றும் ஏகப்பட்ட இது இருக்கு பேசுறதுக்கு. புரியுதுங்களா? வாழ்க்கையோட
திரையை வந்து நிச்சயமாக ஒருபோதும் ஒப்பிட முடியாது. நீங்கள் அதோட கொண்டு போய் இதை சேர்க்கவும் முடியாது. இங்கே இப்போ திரைக்கலைஞர்களை வந்து நம்பி ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே திரைக்கு பின்னால் இருந்து வந்தவர்கள் தான். புரியுதுங்களா? அவர்களுடைய தேவை பூர்த்தி ஆவதற்காகவும் இருக்கக்கூடிய அத்தனையுமே பேசுவார். ஸ்டாலின் கூட சொன்னார், என் குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்க, ஆட்சிக்கு பொறுப்புக்கு வரமாட்டாங்க, கட்சிக்கு வரமாட்டாங்கன்னு. யாரும் வரலையா? வந்தாங்களா? வரலையா? அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்துட்டானா இல்லையா? அதுதான் ஒட்டுமொத்த கலைஞர் அவர்களுடைய குடும்பமே அங்கே இருக்கா இல்லையா? திரு விஜய்க்கு அப்புறம் திரு ஜேசன் விஜய் இன்னைக்கு சினிமாவுக்கு வந்த மாதிரியா? இல்லை, நான் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் தான் சொன்னீங்கன்றதை சொல்கிறேன். சொன்னது யாரு? நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை ஏன் நீங்கள் அப்போ புரிஞ்சிக்க மாட்டீங்க? அதை பற்றி பேசுனா இதை பற்றி நான் என்ன கேட்குறேன், பொள்ளாச்சி மாணவிகளுடைய பிரச்சனை ஒரு பக்கம் பாலியல் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனையை பேசுனா பொள்ளாச்சி மாணவிகளுடைய பிரச்சனையை தான் பேசுகிறீங்க. நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்போது இதை நியாயப்படுத்திக்கிறீங்க ரெண்டு பேரும். இவர்கள் பொள்ளாச்சி மாணவியினுடைய பிரச்சனையை எடுத்தால் இவங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி, ரெண்டு பேருமே நடந்தது தவறுன்னு யாருமே ஒத்துக்கலை. ஃபெனிக்ஸ் ஜெயராஜினுடைய பிரச்சனையை திமுக பேசிச்சுன்னா தம்பி அஜித்குமாரனுடைய பிரச்சனை யார் பேசுகிறா? அண்ணா திமுக பேசுது. இவர்கள் ரெண்டு பேரும் இப்படி தான் இருப்பாங்க. அதை போல தான் நாங்கள் அரசியல் வாரிசுகளாக நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னதும் அவங்க தான். ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அந்த கஸ்டோடியல்டத்துக்கு வந்து திரு விஜய் எதுவும் கண்டனம் தெரிவிச்சாரு சார்? இல்லை, நான் வந்து இப்பவும் சொல்கிறேன், நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஆதரவாளனாக தொடர்ச்சியாக அவர் என்னைக்கு வந்து இந்த கட்சியை துவங்கணும்னு முடிவு பண்ணாரோ அன்னையிலேருந்து தொடர்ச்சியான பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட்சியில் எதையோ ஒரு விஷயங்களை எதிர்பார்த்து எனக்கான ஒரு ஸ்பேஸ் வேணுன்றத ஒரு இடத்த நான் தக்க வச்சுக்கணும்னு ஒருபோதும் போனது கிடையாது. புரியுதுங்களா? இங்கே நிறைய வேதனைகளையும் வழிகளையும் நான் சந்திச்சிருக்கிறேன். நிறைய அடி வாங்கியிருக்கேன், நிறைய வழக்குகளை சந்திச்சிருக்கேன், நிறைய இடையூறுகளை சந்திச்சிருக்கேன், நிறைய மிரட்டல்களை சந்திச்சிருக்கிறேன், நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? அப்போது என்னுடைய வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியாத அளவுக்கு 100க்கும் மேற்பட்ட காவலர்கள்லாம் என்னை முற்றுகையிட்டதெல்லாம் எல்லா நிகழ்வுமே நடந்திருக்கு கடந்த கால வரலாறுகள்லாம். அதுக்காக நான் ஒருபோதும் மக்களுக்காக குரல் கொடுக்காமல் இருந்ததில்லை. புரியுதுங்களா? நான் இந்த மாற்றத்திற்கான ஒரு விஷயத்துக்காக நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தவன். அந்த மாதிரி மாற்றத்திற்கான ஒருத்தராக வரும்போது அவர் எல்லாருமே பலகட்ட விஷயங்களாக நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணீங்க. அவர் வந்து சினிமா பிரபலம் இதை பண்ணுறாரு. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளும் முயற்சிகளும் கரெக்டானதாக இருக்குது. எனக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் சரியாக தான் இருந்தது. இப்படி தான் இதை செய்ய போகிறோன்னு சொன்னாங்க. இப்போ பத்திரிகையாளர்களை சந்திக்கலைன்றதை தவிர்த்து உங்கள்கிட்ட வேறு என்ன? நான் இப்பவும் சொல்கிறேன், விமர்சனங்கள் மட்டும்தானே உங்கள்கிட்ட இருக்குது, குற்றச்சாட்டுகள்னு எதுவுமே இல்லையே. இல்லை சார், திரு விஜய் அவர்கள் இறங்கி நாளைக்கு எதுவும் பேசினா, அரசியல் பேசினா நாளைக்கு அது விவாதம் ஆகலாம். ஏன்னா கடைசியா மாநாட்டில் பேசினாரு. இல்ல, அதுதான் கடைசியா தேவராஜுக்கு தேவைன்றதுக்காக ஒரு விஷயம் நடக்கணும். பொதுமக்களுக்கே எதிர்பார்க்கறாங்க. அதுதான் சொல்றேன். அவருக்கு என்ன கட்டமைச்சாரோ, ஏன் கட்சியினுடைய பெயரை அறிவிக்கும் போது கொடி அறிவிக்க கூடாதா? கொடி அறிவிக்கிறது எல்லாத்தையுமே மாநாட்டில் பண்ணக்கூடாதா? இங்கே பாருங்க, அவருக்கு ஒரு திட்டமிடுதல் இருக்கு. இப்போ 70 ஆண்டுகால ஆணிவேரை புட்டிங்கி எறிகிறதுக்காக 55 ஆண்டுகள் ஆணிவேர்களையும் அந்த திராவிட மாடல்லையும் உங்களுடைய திராவிட மாடலை இவர் ஒடுக்கலை. திராவிட மாடல்ன்ற போர்வையில் இருந்துக்கிட்டு அநியாயமும் அக்கிரமும் செய்யக்கூடிய இதை தட்டி கேட்குறாரு. உங்களை நான் இல்லைன்னா நீ இல்லைன்னா நானும் பங்காளி சண்டைகள் மாதிரி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்க ஆட்சியினுடைய முறை. அதை மாற்றணும்னு தான் வந்து நிற்கிறேன். இது எல்லாமே பிரச்சாரத்தில் 15 நிமிஷத்தில் பேசிடுவாரா யாரு? திரு விஜய் அவர்கள். இல்லை, நான் இப்போ இப்போவும் சொல்கிறேன், அது 15 நிமிஷம் கொடுத்ததுக்கு நீங்கள் வெக்கப்படுங்கன்னு சொல்கிறேன். 15 நிமிஷம் நேரம் கொடுத்ததுக்கு நீங்கள் வெக்கப்படுங்க. அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. புரியுதுங்களா? தமிழகத்தில் ஏன் 15 நிமிஷத்தில் உங்களுடைய முதல்வர் சொல்லிடுவாரா கருத்துக்களை? பேப்பர் இல்லாமல் அவர் படிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறாரா? போன மாநாட்டில் பேப்பர் இல்லாமல் தான். இங்கே பாருங்க, இப்பவும் சொல்கிறேன், குறிப்புகள் எழுதி பேசுறது வேற, அது எப்படி இருந்தாலும் பேப்பர். நீங்கள் ஒரு நெறியாளர், கேள்வி உங்கள் மனசுக்குள்ளவர்கள் அவர் பேப்பர்ல கடைசியா மாநாட்டுல பேப்பர் வந்து படிச்சாரு. சரி, அவர் எவ்வளவு சரளமா பேசுவார். நிறைய திரு வைகோ ஏகாதிபத்தியத்தை நிறைய சொல்லிட்டே போலாம். நான் சொல்றேன், சீமானை பத்தி சொல்றேன். நீங்க ஒரு சப்ஜெக்டை பேசினா அதை பத்தி பேசுங்க, நான் பேச தயாரா இருக்கேன். சீமானை பத்தி ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறாரா இல்லையா? அயல் நாட்டு சக்தியில எதிர்க்கிறாரா இல்லையா? போடக்கூடிய சட்டை என்ன பிராண்டு? உங்க பனியன் பிராண்டு தான், இல்ல காஸ்ட்லியான பிராண்டா போட்டு. உங்க ஷூல இருந்து, உங்களுடைய பேண்ட்ல இருந்து, போகக்கூடிய கார்ல இருந்து, வளர்க்கக்கூடிய நாயில இருந்து, பறவைகள்ல இருந்து எல்லாமே என்ன? நீங்கள் பேசலாமா? கொள்கையோடு இருங்க. புரியுதுங்களா? நீங்கள் பேசக்கூடாது சொகுசு வாழ்க்கைங்க. அவர் அப்பத்தில் பிறந்ததுலேருந்து சொகுசு வாழ்க்கை தான். இன்றைக்கி வந்துட்டாரா? உங்களுடைய நிலை என்ன? உங்களுடைய நிலை சொல்லுங்கள். 2010, 2011 நீங்கள் வேலூர் ஜெயிலில் இருந்து வரும்போது வந்தவன் என்னவன் நானுன்னு ஒருத்தன்.
அதனால் இப்போ இங்கே பாருங்கள், ஒருத்தர் நம்ம எல்லாம் பேசணுன்றதுக்காக இது வந்து வேட்டையாட வந்த சிங்கம் இல்லை தம்பி, வேடிக்கை பார்க்க வந்த சிங்கம். போன வாரம் என்ன சொன்னீங்க? தினமும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அதை தான் போன வாரம் என்ன சொன்னீங்க? ஒரு மாநாட்டில் அணில் குச்சிங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு என்னன்னு சொல்லியிருக்கீங்க? இது வேடிக்கை பார்க்க வந்தோம்ல, வேடிக்கை அதாவது இப்போ என்னன்னு சொல்லியிருக்காரு? சிங்கம் தானே சொல்லியிருக்காரு. ரெண்டத்தையும் சொன்னது யாரு? திரு சீமான் அவர்கள். இப்போ குழப்பம் யார்கிட்ட இருக்கு? எங்களுடைய பாதை தெளிவாக தானே இருக்குது. இப்பவும் சொல்கிறேன், அவருடைய எண்ணமும் கொள்கையும் தெளிவாக இருக்குது. பாதை அதனால தெளிவாக இருக்குது. பயணம் போய்கிட்டு இருக்கிறாரு. பாதை விரிஞ்சு கிடக்கு. குழப்பவாதிகள் நீங்கள், குழம்பி போயிருக்கிறது நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் சிங்கம்னுங்க, புலினுங்க, மானுனுங்க, கரடின்னுங்க. அதெல்லாம் அதே மாதிரி சார் நீங்கள் வந்து சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து 15 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க, இதில் வந்து என்ன சார் பேச போகிறோம்? நீதிமன்றம் போயிருக்கலாமே. இல்லை, இப்பவும் சொல்கிறோம், இங்கே பாருங்க, நீ இப்போ உங்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாமே இது ஏன் வருதுன்னா சார், தொடர்ந்து நான் திமுக உங்களை ஒடுக்குகிறது, ஆமாம், நெருக்கடி தருகிறது, இந்த ஒரு இமேஜை நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு தாவேக்கா அப்படி பேசுகிறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை, அது நாங்கள் போயிருந்தா நீங்கள் சொல்லியிருக்கலாம். நாங்கள் நீதிமன்றம் போயிருந்தா அப்போ நீங்கள் இதை சொல்லலாம். நாங்கள் இல்லையே, 30 இடங்கள் நீங்கள் தரீங்க, 30 இடங்களில் 30 இடம் ஏன் மறுக்கணும்? அப்போ எதுக்கு இந்த 30 இடம் தந்தீங்க? அதே தான் சார் அவங்க திமுக என்ன கேட்குறாங்க? தேவராஜ் என்னுடைய கேள்வியை உள்வாங்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் 30 இடங்கள் போராட்ட காலத்துக்கோ இல்லை இப்போ ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கோ நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த மாவட்டத்தினுடைய சார்பாக. இந்த 30 இடமும் தர மறுக்கிறீங்கன்னா அந்த 30 இடம் எதுக்கு? அதை எதுக்கு தந்தீங்க எங்கள்கிட்டன்னு கேட்குறேன். மக்கள் கூடாத இடம் எங்கே இருக்கு? கூடாத இடம் கடலுக்கு மேலே நடத்துவோமா? திருச்சியில் இல்லைன்னா அங்கே தான் கொடுப்பீங்கன்ற. அதாவது நீங்கள் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் 2026 மிகப்பெரிய படுதோல்வி அடைய போகிறோம்னு சொல்லிட்டு அதற்காக கூட்டணி கட்சிகளில் இவ்வளோ நாள் பேசினாங்க. அதை மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கூட்டணி கட்சிகள் திமுக பாருங்கள், கூட்டணி கட்சிகளை வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்குன்னு. திடீர்னு அண்ணன் செந்தமிழன் போய் ஒரு சந்திப்பை நடத்திட்டு வந்தார். சந்திப்பு நடத்திட்டு வந்த அப்புறம் மறுநாள்லேருந்து அவர் இந்த பக்கம் தான் பால் போட்டுக்கிட்டு இருப்பார். ஏன்னா கூட்டணி கட்சிகள் இப்போ பேசுறது இல்லை, செந்தமிழன் சீமான் தான் பேசுவார். சரி, யாராவனா இருக்கட்டும் சார், செந்தமிழன் சீமானா கூட இருக்கட்டும் சார். ஆமாம், நீங்கள் உங்கள் அரசியலை பண்ணுங்கன்னு தான் நான் கேட்குறேன். நாங்கள் அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அரசியல் சொல்லி தரத்துக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறோம். உங்களுடைய அரசியலை நீங்கள் பண்ணி ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட உங்களுக்கு வாங்குறதுக்கு தகுதி இல்லை. நீங்கள் எதுக்கு எங்களுக்கு வந்து அரசியல் சொல்லி தரீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு உங்களுடைய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு இல்லை? உங்களுடைய வேலை என்ன? இப்போ ஒரு சீட்டு வாங்கிட்டீங்களா? உங்கள் கட்சியில் 8.7% வாங்கினீங்களா போன சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம்? இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் உங்கள் கட்சி அப்படியே தான் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், நெறியாளரா தேவராஜாலாம் சொல்ல முடியுமா? நிறைய பேர் வந்து கட்சியிலேருந்து விலகிட்டாங்க. அந்த நிகழ்வுலாம் கூட ஒருத்தர் 2 பேராக போனாங்களா? கூட்டமாக போனாங்க? பல பேர் போனாங்க. ஒத்துக்கிறீங்கல்ல? அப்புறம் நாங்கள் அப்படியே தான் இருக்கோன்னு. ஏங்க, உங்களுடைய நிர்வாகிகள் உங்களோட தோளோடு தோல் உரசி நின்றவர்களே உங்கள் கூட இல்லை. தாவேக்காலேருந்தும் போனாங்களே சார், நிறைய பேர் திமுக போனாங்க சார். யார் போனா? ஆதாரம் காட்டுங்க. சமீபத்தில் ஒரு இளம்பெண் கூட போனாங்க. இங்கே பாருங்க, அது வந்து ஒரு பெண்ணாட்டாவும் வச்சாங்க, அது உங்களுக்கு தெரியும். இல்லை, அதை தான் சொல்கிறேன் சார். நிறைய பேர் போனாங்க சார். அதை தான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒருத்தர் 2 பேர் பதவி தரலன்னு போனவனுக்குலாம் இங்கே கிடையாது. சீமானோட எது கருத்தியலாக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ பண்ணது அயோக்கியத்தனம்னு சொல்லிட்டு போனாங்க. இங்கே போனவன் எங்களுக்கு பதவி தரலன்னு போயிருப்பான். வைஷ்ணவியினுடைய கோரிக்கை என்ன? தலைவர் தளபதியை பார்க்கலன்றது தான். உங்களுடைய வேலை என்னன்னு கேட்குறேன். தலைவர் தளபதியை பார்த்து டெய்லியும் அவருக்கு பிஆர்ஓவாக இருந்து அவருடைய ஷெட்யூல் போடுறது தான் உங்களுடைய வேலையா? கட்சி வேலையை தானம்மா நீ பார்க்கணும். உனக்கு கட்சி என்னம்மா பொறுப்பு கொடுத்துருக்குது? நீ என்னம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? அதை தானே நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் போயிட்டு தலைவர் தளபதி அவர்களை பார்த்தா தான் நான் போய் பேசுவேன்னா, நீ பேசுனா பேசலாம் போப்பான்னு சொல்ல போகிறாங்க. நான் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றுன்னு இருக்கணும்ல. உங்களுடைய தேவை என்ன இருக்குது? நான் சும்மாவே போய் பார்க்கணும். இங்கே பேர் உங்களுக்கு அதான் சொல்கிறேன். உங்களுக்கான ஒரு புரிதலோடு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எவ்வளோ பேர் வராங்க. ஒரு சகோதரி வராங்க. ரசிகர்களாக வராங்களா? இல்லை, ஒரு சகோதரி வராங்க. அங்கே அந்த சகோதரி வந்து தலைவர் தளபதி அவர்கள் வந்து ஒரு படப்பிடிப்பு தளத்தில் இருக்கிறாரு. கட்சிக்கு முன்னாடியே சொல்கிறேன், கட்சியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்காங்க. அவர் வந்து இந்த மாதிரி கல்யாணம் பத்திரிக்கை வைக்கிறாங்க. தலைவர் தளபதி வந்து தான் தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர் அந்த மாதிரி பத்திரிக்கை வைக்கிறது வழக்கம். அதை தாண்டி அவர் வந்து விட்டுறாரு. இவங்க வராங்களான்னு கேட்குறாங்க. இவர் வரலை. அப்புறமா ஃபோனில் பேசுவார், இல்லை அந்த ஊருக்கு வரும்போது உங்களை சந்திப்பாருன்னு சொல்கிறாங்க. அவங்க கிளம்பி நேராக சென்னைக்கு வந்துடுறாங்க. எனக்கு நாளைக்கு திருமணம், நீங்கள் தாலி எடுத்து கொடுத்தா தான் திருமணம்னு சொல்லிட்டு. அவர் சென்னையிலேயே இல்லை.
ஆந்திராவில் இருக்கிறார், ஹைதராபாத்தில் இருக்கிறார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இரவில் கார்லேயே வந்து அவங்கள கூப்பிட்டு தன்னுடைய வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு இது பண்ணி அங்கேயே திருமணத்தை நடத்தி தாலி எடுத்து கொடுத்து, உனக்காக தாம்மா நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உடனடியாக படப்பிடிப்புக்கும் போய் கலந்துக்கிறாரு. புரியுதுங்களா? ஒருத்தருக்காக தேவை, ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா யாரையும் அவர் எந்த இடத்துலையும் எங்கேயும் நிராகரிக்கலை. அது ஒருத்தர் தானேன்றதையும் நிராகரிச்சுட்டு போல. ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன, பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். விஜய் அவர்களோட பிறந்த நாளுக்கு எவ்வளோ பேர் கேட்டு முன்னாடி நின்றது உங்கள் நியூஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காரில் கண்டுக்காமல் போயிருப்பாரு, பார்த்துருப்பீங்களே சார். யாரையுமே அவர் மீட் பண்ணல சார். இல்லை, அதான் நான் சொல்கிறது கரெக்டு தானே. காரில் கதவு திறந்துருக்கும், காரு சல்லுன்னு போயிருக்குமே, யாருக்கு கை கூட காட்டியிருக்க மாட்டார். கரெக்டு தானே? சொல்லுங்கள் சார், நீங்கள் தான் சொல்லணும். அந்த குற்றச்சாட்டு வந்ததுனால நான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க ஹைதராபாத்லேருந்து வந்து பார்த்தாரு, மீட் பண்ணாருன்னு சொல்கிறீங்க. அன்னைக்கு பிறந்த தொண்டர்கள் அவரை பார்க்க வராரு. இந்த இடத்துல நெறியாளராக நீங்கள் என்ன யோசிச்சிருக்கணும்? இப்போ நான் அதுக்கு நீங்கள் இந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னாடியே நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டேன். நானாக தான் சொன்னேன் இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்த ஏன் நீங்கள் யோசிக்க மறந்துட்டீங்க? போனது வெறும் காருங்க, யாருங்க கை காட்டுவாங்க? இல்லை சார், வெறும் காராக கூட இருக்கட்டும் சார். அதை நான் சொல்ல வரல. அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். பொதுவாக தலைவர்கள், குறிப்பாக அரசியல் தலைவர்கள், அவர் நடிகர் இல்லை, அரசியல் தலைவர், தொண்டர்கள் வந்து உங்களை மீட் பண்ண வராங்க, பார்த்துருக்கலாம்ல சார்? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியலையான்னு கேட்குறேன். நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நீங்கள் ஏன் என்னை பார்க்கலன்னு உங்கள்கிட்ட சண்டை போட்டால், நீங்கள் தான் இங்கே வீட்லேயே இல்லை, இருந்தால் தானே என்னை பார்ப்பீங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்குன்னா, நீங்கள் எங்கே அப்போ 2.0 இந்த ரோபோ படம் ஒன்று வந்து பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் 10 செஞ்சு வைக்கணும், போகிற இடத்துலலாம் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு. நிதர்சனம் என்னவோ அதை பேசுங்க தேவராஜ்னு சொல்கிறேன். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பேசணும், இதுதான் திமுகவுக்காக பேசுகிறது போல ஒரு தோணியை உண்டு பண்ணுது. புரியுதுங்களா? இல்லாத ஒருத்தர் இப்போ முதல்வர் அன்றைக்கி ஜெர்மன் போயிட்டார். நான் வீட்டு வாசலில் போய் நின்றுக்கிட்டு நான் ஓட்டு போட்டேன், என் குடும்பத்தோடு போய் நின்னுறேன், நான் ஒரு 100 பேரோட கூட்டு போய் நின்னுறேன், நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன், பிரச்சாரம் பண்ணேன், இப்போ நான் முதல்வரை நான் இங்கே பார்க்கணுன்னா சாத்தியமா? சாத்தியமா சொல்லுங்கள். அவர் ஊரில் இல்லைன்றதையும் அங்கே சொல்கிறாங்க, இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க, ஊரில் இல்லைன்றதை சொல்கிறாங்க. முதல்ல மனிதநேயம் முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் காரை விட்டு இறங்கி வராரு, அவர் செய்தியாளர்கள் முன்னாடி படம் பிடிச்சிக்கிட்டு போனவர் பின்னோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு, இரடி விழுந்துடுறாரு, ஓடி வந்து அவர் தான் தூக்கி விட்டார். அந்த காணொலிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. புரியுதுங்களா? ஒரு வீட்டுக்கு பணம் எடுத்துக்கிட்டு போகிறாரு, அந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக மறைச்சி தான் கொடுத்தாரு. இது எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது தான். ஒரு பசங்க கீழே விழுறாங்க, அதையுமே பார்க்குறாரு, கண்டிக்கிறாரு, இப்படி வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இவ்வளோ பேர் தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்கள் அங்கே நிற்கும் போது காரில் மனசாட்சி இல்லாமல் போவாங்க. காரு ரொம்ப மெதுவாக நகருது, காரில் ஆட்களே இல்லை, வெறும் காரை தான் எடுத்துகிட்டு போகிறாரு டிரைவர். அப்போது நீங்கள் அங்கே வந்து அன்றைக்கி ஷூட்டிங்கில் எதுவும் இருந்தாரா சார்? அவர் எங்கே இருந்தாருன்றதை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய வேலை எனக்கு இல்லை, அந்த வேலையும் நான் பார்க்கல. புரியுதுங்களா? அன்னைக்கு அவர் வீட்டில் இல்லை, போன காரு வெறும் காருன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் அங்கே இருந்தார், ஷூட்டிங் இடத்துல இருந்தார், இல்லை வெளியூரில் இருந்தார்ன்ற மாதிரி எந்த செய்தியும் வரல. அதுக்காக நான் அதை தான் நான் சொல்கிறேன், அவர் இங்கே இருந்தார், அதனால தான் ஒரு தொண்டர்கள் இன்னைக்கு எங்கே இருக்காருன்னு கேள்வி வந்துச்சு. இல்லை இப்போ அதாவது பழைய ஃபோட்டோக்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஒரு தமிழக வெற்றி கழகத்தை ஒரு 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 கார்னர் பண்ணணும் பேசணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணாலும் அந்த மனநிலையில் தான் அவர்கள்லாம் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இதெல்லாம் கடந்து போவோம். ஓகே சார், நிறைய விஷயம் சொன்னீங்க. திரு விஜய் அவர்கள் பரப்புரையில் என்ன பேசுகிறாருன்றதை பொறுத்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் அதை வந்து நம்ம டீகோட் பண்ணி பேசலாம். நன்றி சார். வாழ்த்துக்கள்.